எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றல் அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நான் வரவேற்கிறேன். ஸோ எல்லாருமே குரூப் 4 வந்து படிச்சுட்ருப்பீங்க. லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள். ஸோ இன்னையிலேருந்து பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதத்துக்கு ஒரு 31 நாள் 31 உண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் 17 நாளையிலேருந்தே பாருங்கள். ஸோ நாளையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு இந்த பக்கம் ஒரு 15, அந்த பக்கம் வந்து ஜூன் 9. ஸோ அப்படின்னா நம்ம 5ஆம் தேதியோட நிப்பாட்டிடலாங்க. ஸோ எப்போவுமே ஜூன் 5 எக்ஸாம் வந்து 9. ஸோ நம்ம 5ஆம் தேதியோட நிப்பாட்டிட்டு லாஸ்ட் 4 நாள் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்து சொல்கிறது இதுதான். லாஸ்ட் 4 டேஸில் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா என்னென்ன படிக்கணும் எதுவுமே படிக்காத மாதிரி இருக்கும். எல்லா ஏரியாவுமே வந்து தொடாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதை விட்டுருக்கோம், இதை வந்து கொஸ்டின் வந்துடும், அதனால் அதை எடுத்து படிப்போம், இதை விட்டுருக்கோம், இதை எடுத்து படிப்போம், இப்படியே நம்ம மைண்ட் வந்து அங்கேயும் இங்கேயும் அலமோதிக்கிட்டே தான் இருக்குமே தவிர படிச்சிருக்கோம் இவ்வளவு இது போதும் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது இருக்காது. ஸோ அதனால் நம்ம முடிஞ்சால் வந்து டெஸ்ட்டு போட்டுருங்க. ஸோ டெஸ்ட்டு நம்ம படித்த ஏரியாவில் வந்து டெஸ்ட்டு போடுங்க. அதுவும் ரொம்பலாம் ஈடுபாடோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு தப்பாக வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுலேயும் வந்து மன கஷ்டமாக இருக்கக்கூடாது. சார் என்னடா நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம், அந்த லாஸ்ட் 4 நாளில் போய் டெஸ்ட்டு போட்டு இவ்வளோ தப்பாகுது அப்படின்னு மன உளைச்சல் ஆகிடக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு ரிவிஷன் வந்து பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தது அந்த 4 நாளில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மைண்ட் வந்து இதாயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. ஸோ 2 நாளாவது அட்லீஸ்ட் சும்மா இருந்துருங்க எக்ஸாமுக்கு முந்தின நாள். அவ்வளோதான். ஓகேங்க. மேக்ஸ் போட்டு பாருங்கள் தாராளமாக. ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் வந்து எதனால் எனக்கு வந்து வேலை கிடைக்காம போச்சு, ஸோ நான் பண்ண தப்பு என்ன, காமனாக எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன. ஸோ நம்ம சர்க்கிளில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ எல்லாருமே சொல்கிற அந்த ஒரு விஷயங்கள் காமனாக இதை நான் பண்ணேன் ப்ரோ, இதை நான் பண்ணாமல் விட்டுட்டேன் ப்ரோ, அதனால் எனக்கு கிடைக்கல, ஸோ இதுதான் அப்படிங்கிற விஷயங்களை அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ நீங்கள் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, ஸோ இத்தனை நாள் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த 20 நாட்களை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த 20 நாட்களை வந்து நம்ம மார்க்ஸாக எப்படி மாற்றுறது, எந்தெந்த ஏரியாவை மட்டும் படித்தா போதும், இந்த 20 நாட்கள் அதை மட்டும் பண்ணால் மட்டும் தான் எக்ஸாமில் அந்த கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பேசலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த 20 டேஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாங்க. ஸோ இது நீங்கள் வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 3 கேட்டகரி பீப்புள் வந்து இருப்பீங்க. ஸோ ஒன்று, நான் வந்து 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில். நான் வந்து ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரு ரவுண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ ரிவிஷனும் விட்டுட்டேன். ஸோ இன்னும் 20 நாட்கள் இருக்குது, ரிவிஷன் வந்து போயிட்டே இருக்குது, நான் வந்து முடிச்சிருவேன் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க. ஸோ அவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருப்பீங்க. ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் தாங்க கொடுத்தேன், ஸோ இதான் எனக்கு 2வது அட்டெம்ப்ட், எனக்கு ஓரளவுக்கு லாஸ்ட் இயரில் ஒரு ஐடியா கிடச்சிது, ஸோ இந்த வருஷம் நான் வந்து எப்படியாச்சும் கொடுத்து நான் வந்து கண்டிப்பாக வேலை வாங்கி ஆகணும், எனக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்குது, ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கண்டிப்பாக வேலை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி இருப்பீங்க. ஸோ இது 2வது அட்டெம்ப்ட். 3வது அட்டெம்ப்ட் இருப்பீங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி வந்து இந்த வருஷம் தான் வந்து வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசையின் பெயரில் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையில் வந்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருப்பீங்க, இல்லை கனவாக இருந்திருக்கலாம், காலேஜ் முடிச்சிருப்பீங்க, இப்போ தான் வந்து வந்திருப்பீங்க, இல்லை வந்து உங்களுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஓகே குரூப் 4 வந்திருக்கு எழுதலாம் நம்ம அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும். இல்லைனா வீட்டு சிச்சுவேஷன் இருக்கும், வேலைக்கு போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இதனால் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஃப்ரெஷராக வந்திருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்து இவங்க கூட தாங்க காம்படிஷன் பண்ணி தான் ஆகணும். யார் கூட? அந்த 10 வருஷம் 5 வருஷமாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் கூட. ஸோ ஏன்னா நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ளே வந்துட்டிங்கனாலே இது வந்து ஒரு நியதி, சொல்லப்படாத ஒரு விதி தான். அது நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிசல்ட் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு, நான் வந்து கிளாஸில் டாப்பரு, நான் வந்து ஃபஸ்ட் பெஞ்சு, நான் வந்து லாஸ்ட் பெஞ்சு, எனக்கு வந்து மார்க் கம்மியாக தான் நான் வந்து எடுப்பேன், எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, ஸோ எனக்கு வந்து இப்படி நான் இதெல்லாம் வந்து இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து இதே இல்லைங்க. நம்ம எப்படி நம்ம ஒர்க் போடுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட் வந்து வருங்க. ஸோ அதனால் நீங்கள் இது ஒரு கேட்டகரி இருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரெஷர்ஸ்லேயே 2 கேட்டகரி என்னென்னா, நான் வந்து எல்லாமே படிச்சிட்டேன் பிரதர், நான் வந்து எல்லாமே படிச்சிட்டேன், எல்லா சிலபஸில் இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சிட்டேன், ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க. இன்னொருத்தங்க, நான் வந்து இப்போ தான் வந்தேன், எனக்கு டைம் கம்மியாக இருக்குது, எனக்கு படிக்கிற கஷ்டமாக இருக்குங்கிறனால நான் இம்பார்ட்டண்ட்டான ஏரியா மட்டும் நான் வந்து படிச்சிருக்கேன், எப்படியாச்சும் எனக்கு வந்து ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் 20 டேஸில் வந்து நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்டுமே வந்து மெனக்கெட்டு ஸ்பெசிஃபிக்காக படிக்காதீங்க. அதுவும் மெயினாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் வந்து, ஸோ இதில் நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் பேஸ்டு தான். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் கம்பல்சரி அப்படின்லாம் வந்து இல்லைங்க. ஸோ இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோன்றதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் ஏரியா, ஸோ ஃபிசிக்ஸில் வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஃபிசிக்ஸ் ஏரியாவை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது ஓரளவுக்கு சிலபஸ்லேயே நிறைய இருக்கும், லெசன்ஸும் நிறைய இருக்கும், ஆனால் அந்த ஏரியாவில் வந்து கொஷின்ஸ் எவ்வளவு கம்மியாக இருக்கும். ஸோ அது நீங்கள் இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கணும். இப்போ தான் நான் உட்கார போகிறேன், இல்லை இப்போ தான் நான் வந்து ரிவிஷன் விடணும் எல்லாத்தையுமே அப்படின்ட்டு
இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபிசிக்ஸ் வந்து ஏரியா வந்து ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஸோ மிஞ்சி போனால் ஒரு 3 கொஸ்டின், 3லாம் அதிசயம் தான், 3 இல்லைருந்து 4 ஓகே இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அந்த 3 கொஸ்டின் அப்படிங்கிறது சயின்ஸ்லேயே ஓவராலாகவே கலந்து பார்க்கும்போது உங்களுக்கு பயாலஜியில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். கெமிஸ்ட்ரியில் வந்து வரப்போகுது. இந்த பயாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹெல்த் டிசீசஸ் அந்த ஏரியா, இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஃபெர்டிலைசரு, பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு அந்த ஏரியா வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ்க்கு ஏன் நான் வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரியோட ஃபிசிக்ஸை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னா, பயாலஜி கெமிஸ்ட்ரிக்கெலாம் வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஃபிசிக்ஸை கம்பேர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஃபிசிக்ஸில் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும், எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு கொஷின் ஏரியா வந்து அந்தளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, மித்த சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணுற அளவுக்கு. அதனால் நீங்கள் ஃபிசிக்ஸை வந்து பார்க்காதீங்க. மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு பில்லர் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த 4 சப்ஜெக்ட் வந்து பார்த்துருங்க. ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரினாலே அதில் ஐஎன்எம் எப்போவுமே வந்துடும். இந்திய தேசிய இயக்கம் எப்போவுமே வரலாறு கூட தான் இருக்கணும், அதை நீங்கள் பிரிக்காதீங்க. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம். அதே மாதிரி ஜாகிரஃபி, புவியியல், ஸோ ஜாகிரஃபி முடிச்சிருங்க. பொருளாதாரம், எக்கனாமியில் மேக்ஸிமம் நான் அன்றைக்கி சொல்லியிருந்த மாதிரி தான் நம்ம எக்கனாமி பற்றி பிளான் வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் என்னென்னா கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பாதி இருக்குங்க, இந்த பக்கம் பாதி பார்த்திங்கன்னா தியரி இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும் எக்கனாமியில். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸும் வரும், தியரி கொஸ்டின்ஸும் வரும், ஆன்சர் பண்ணணும். ஸோ எக்கனாமி, பாலிட்டி, ஸோ இந்த 4ஐயும் வந்து பார்த்துக்கோங்க. பாலிட்டியில் மெயினாக ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல்ஸில் வந்து டேரெக்டாக கொஸ்டின் வரும். பிரசிடென்ட் பவர்ஸு, இது கவர்னரு, சிஎம், பிஎம், அவங்களோட ஆர்டிகல்ஸ் என்ன, அவங்க அது மாதிரி அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் தாண்டி கோர்ட்டு கேசஸ்லாம் ரேர் தான், இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க என்னென்ன கேஸ், இம்பார்ட்டன்ட் கேஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து ஏதாச்சும் கமிஷன், கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, அப்புறம் குவாசி ஜுடிஷியல் பாடி, ஸ்டாட்யூட்டரி பாடி, இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எப்பப்போ கொண்டு வந்தாங்க, எந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் கமிஷன்ஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கமிஷன் இருக்கும். ஸோ இந்த கமிஷன் இருக்குது, எந்தெந்த கமிஷன், அந்த மாதிரி கேட்கக்கூடிய கமிஷன், பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், அதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஏரியா. ஸோ அது பாலிட்டியில் வந்து பார்த்துக்கோங்க. இதே வந்து நீங்கள் எக்கனாமி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஸோ இதோட டெஃபினேஷன்ஸு அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன் கொஸ்டினில் தான் வரப்போகுது, உங்களுக்கு டெஃபினேஷன் கேட்க போகிறதில்ல, டிஃபைன் என்என்பின்னு கேட்க மாட்டாங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான், அந்த கம்பெனிலேருந்து அவனுக்கு லாபம் வருது, இதை நான் சேர்க்கணுமா சேர்க்க வேணாமா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதுனால நீங்கள் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதை தாண்டி உங்களுக்கு டூல்ஸ் பார்த்துக்கோங்க. ஆர்பிஐயோட டூல்ஸு, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இந்த ஏரியாவில் அதோட டூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்கனாமியை பொறுத்தளவுக்கு வேறு என்ன இருக்கும், டேக்ஸஸ். ஸோ டேக்ஸஸ் பார்த்துக்கோங்க, டைப்ஸ் ஆஃப் டேக்ஸு, எந்த டேக்ஸ் எதுக்குள்ளே வருது, எந்தெந்த டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே இது நான் டேக்ஸ், அதாவது டேரக்ட் டேக்ஸ்க்குள்ளே எந்தெந்த டேக்ஸஸ் வருது, இன்டெரக்ட் டேக்ஸஸ்க்குள்ளே எந்தெந்த டேக்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கிற மாதிரி கேட்குறக்கு வாய்ப்பு உண்டு. ப்ளஸ் ஆக்ட், ஏதாச்சும் ஆக்ட்டு எக்கனாமியில் வருங்க, ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் எக்கனாமியில் வரும். இந்த எக்கனாமியை பொறுத்தளவுக்கு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு சயின்ஸில் போயிடும். எக்கனாமியை பொறுத்தளவுக்கு என்னென்ன ஆக்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேங்கிங் ரிலேட்டடான ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படின்னா ஏதாச்சும் குளோபல் இந்த எல்பிஜி வந்தது பார்த்தீங்களா, ஸோ அது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு ஆக்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்டாரில் ஒவ்வொரு ஆக்ட் வந்திருக்கும் எக்கனாமியை பொறுத்தளவுக்கு. பேங்கிங், மணி செக்டாரில் ஒரு சில ஆக்ட்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் எக்கனாமியில் வந்து வேறு எதுவுமே இருக்காதுங்க, வேறு இந்த அந்த மணியோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான், இதை தாண்டி எதுவுமே இருக்காதுங்க. இதை தவிர்த்து அதுக்கப்புறம் பாலிட்டி சொல்லிட்டேன், எக்கனாமி சொல்லிட்டேன். ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டாபிக்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க டிஎன்பிசியில். குப்தா, இந்த மாதிரி ஒரு 5 டெல்லி சுல்தானேட்ஸு, மொகல் மராத்தா, சவுத் இந்தியனு கிங்டம், சேர சோழ பாண்டியர்கள், ஸோ இவங்க சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இது போக ஐவிசி. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இதை நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது தான் நல்லது, இதை வந்து பிரிக்க முடியாது. ஏன்னா ஐவிசிலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். ஸோ அதை தவிர்த்து குப்தாவில் கொஷின் அவங்க வந்து எதில் எடுக்கிறாங்கன்னு தெரியாதுங்க, நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டாபிக்ஸ் கம்மி, லெசன்ஸும் கம்மி தான், எல்லாமே வந்து படிச்சிருங்க. ஹிஸ்ட்ரியை வந்து விட்டுறாதீங்க. ஐஎன்எம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்துக்குங்க. ஐஎன்எம்மும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம சொல்ல முடியாது, ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இது ரெண்டுமே வந்து பிரிக்க முடியாது. கொஷின்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்தா ஆகணும். இது போக உங்களுக்கு ஜாகிரஃபி ஏரியாவில் நீங்கள் வந்து பேசிக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இந்த ராக்ஸு, எர்த்தோட இது சோலார் சிஸ்டம்மு, ஸோ இதெல்லாம் வந்து திடீர்னு கேட்டுருவாங்க. நமக்கு வந்து என்னடா அது பார்க்காம வந்துட்டோமே, இதெல்லாம் ஒரு கொஸ்டின், அதை போய் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகக்கூடாது. அதனால் பேசிக்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் கிளைமேட்டு, ரெயின்ஃபாலு, அது போக வெஜிடேஷன் டைப்ஸு, ஃபாரஸ்ட் டைப்ஸு, இந்த மாதிரி பேசிக்ஸான ஏரியா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. விண்டு, மான்சூனு, கிளைமேட்டு, அது இது, ஓஷன்ஸு, ரிவர் பேசின்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து கொஷின் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இது போக வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், அந்த மலை, இந்த மலை, நேஷனல் பார்க்கு, டைகர் ரிசர்வ், இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான்
இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இது போக அந்த ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா பாருங்கள். புதுசானா நீங்கள் வந்து பார்க்குற டைம் இருந்துச்சு உங்களுக்கு, ஓகே இதப்பா நான் முடிச்சிருவேன் இதை எடுத்தா அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா மட்டும் எடுங்க. ஸோ இந்த பில்லர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பாருங்கள். இதை தவிர்த்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பில்லர் சப்ஜெக்ட் மேக்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இந்த ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு இந்த பில்லர் சப்ஜெக்ட்ஸ் கூட மேக்ஸ் சேர்த்துக்கோங்க. மேக்ஸ் வந்து டெய்லி நம்ம வந்து 1 hour நான் கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து 40 days சேலஞ்சில் வந்து நம்ம வீடியோ போடுறதில்ல. லாஸ்ட் 5 நாள் ஆச்சு. ஏன் அப்படின்னா நான் வந்து ஜிஎஸ் முடிச்சுட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஜிஎஸ்க்கு உண்டான டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ டெய்லி வந்து ஒரு 2-3 கொஷின் பேப்பர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதனால் நான் வந்து வீடியோ வந்து போடலாங்க. இதுக்கப்புறம் நான் அடுத்து எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து தமிழ் தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த வீடியோஸ் வந்து வருங்க. நீங்களும் அந்த மாதிரி ஓகே நான் வந்து என்ன நினச்சேன்னா தமிழ் ஜிஎஸும் வச்சு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து எனக்கு போக போக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓவராலாக எக்கனாமினா ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து நான் முடிச்சிட்டேன். ஹிஸ்ட்ரிங்கிறேன், எக்கனாமி முடித்தேன். ஜாகிரஃபினா ஒரு நாள் எடுத்து முடித்தேன். ஸோ பாலிட்டினா ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து முடித்தேன். ஸோ அந்த மாதிரி முடிச்சுட்டு நான் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். டெஸ்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து மேக்ஸை டெய்லி வந்து கொடுத்துட்டு வாங்க. மேக்ஸ் டெய்லியுமே 1 hour கொடுக்கணும். ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கோங்க. பிவைக்யூஸை ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிருங்க. எல்லா செட்டு கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாடல் கொஷின்ஸ் வந்து நிறைய வெப்சைட்டில் இருக்குங்க, நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அதே மாதிரி மேக்ஸை சைமல்டேனியஸாக ஜிஎஸ்சி மேக்ஸு போட்டுடுவாங்க. தமிழ், ஸோ இந்த தமிழ் அப்படின்னுங்கிறவங்க வந்து தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பார்ட் சி அந்த பார்ட் பி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க தமிழுக்கு. நீங்கள் வந்து நம்ம செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதை தாண்டி புக்கையும் தாண்டி புக்கில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் செய்யுள் லைன்ஸை ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க, மறக்கக்கூடிய ஏரியா. அதுக்கப்புறம் ஆர்த்தரோட பெயர்கள், வேறு பெயர்கள் இருக்கும், இது வந்து மறக்கக்கூடிய ஏரியா. ஸோ இதை தாண்டி புக்லேயே சில தெரிந்தெளிவோம் மாதிரி இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓரெழுத்து ஒரு மொழி கொஷின்ஸ்லாம் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து சரி தெரிந்தெளிவோம் தானே, பாக்ஸ் தானே, இதெல்லாம் தாண்டிடலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் வந்து அதை திருப்பி எடுத்து பார்க்கணும். அதுதான் மறக்கக்கூடிய ஏரியா. அதுலேருந்து கொஸ்டின் வரும். தமிழை பொறுத்தளவுக்கு பிரிக்க முடியாது, எல்லாத்தையுமே பார்த்து தான் ஆகணும். இலக்கணம் மெயினாக பார்த்துருங்க. ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் புக்கில் டேரெக்டாக பார்த்தாலே போதுங்க. ஸோ ஒரு யூனிட்டுக்கு ஒரு இலக்கணம் வந்துடும். 9 யூனிட்ஸ் இருக்குது 6th. ஸோ அப்போ 9 இலக்கணம் ஆச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 9 × 5, ஸோ 6th, 7th, 8th, 9th, 10th கிட்டத்தட்ட ஒரு 45 இலக்கணமோட லெசன் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கனாலே ஒரே நாளில் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் முடிச்சிடலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் இருக்காதுங்க இலக்கணத்தில். ஸோ 6thலாம் கொஞ்சம் பேசிக்காக தான் ஸ்டார்ட் ஆகும். 7th கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 8th தான் இலக்கணம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம், ஒரு 7 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா இலக்கணத்தை வந்து முடிச்சு தூக்கி வந்து போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து இலக்கணம் ஏரியா அப்படிங்கிறது மட்டும் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு சீக்ரெட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இலக்கணம் ஏரியா நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தீங்கனாலும் அதோட எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸாமில் கொஷின் பேப்பரை பார்த்த உடனே ஓகே இதுதான் வினைத்தொகை, இதுதான் பெயரச்சம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூஸ் பண்ண முடியும். என்ன பண்ணியிருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து புக்கை படிச்சுட்டு இதுதான் பெயரை தொடர்ந்து வந்தது, ஓகே வினையை தொடர்ந்து வந்திருக்கு, ஓகே எச்ச வினை வந்து நிற்கிது, முற்று பெறாத எச்ச வினை, ஓகே இப்படிலாம் படிச்சுட்டு அதில் கொடுத்துருக்குற எக்ஸாமில் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நவுண்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு மறுநாள் அது மறந்து போயிடும். மறுநாள் கூட இல்லை, ஒரு 5 நாள் ஞாபகம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துடும். அதனால் நீங்கள் உடனே நீங்களே எக்ஸாம்பிள்ஸ் வந்து மேக் பண்ணி வைங்க. ஸோ நீங்கள் வந்து புக்கில் அவங்க ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் தேர்ந்தெடு, இது புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இதுன்னு நீங்கள் வந்து பார்த்துருவீங்க. ஆனால் வந்து அதே மாதிரி நீங்களே 4-5 வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 நாளைக்கு ஒருக்க 2 நாளைக்கு ஒருக்க வந்து இலக்கணம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் டக்குன்னு போட்டு இருக்கலாம் கொஷினை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஆயிரும், கொஞ்சம் டைம் அதிகமாக இது கொடுக்குற மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து அதனால் உங்களுக்கு டைம் வந்து போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இலக்கணம் ஏரியா மட்டும் நீங்கள் இப்படி தான் பார்த்தாகணும். மிச்சதெல்லாம் நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், உங்களுக்கு மைண்ட்லேயே நிற்கும், பிரச்சனையே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் செய்யுள் பகுதியெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது போக அந்த ஏரியாஸ்லாம் இருக்கும், இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அந்த இதை கண்டுபிடிங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாச்சும் இருக்கும், ஒற்று பிழைகள், அந்த பிழைனிக்கு இந்த பிழைனிக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய சீரிஸ் வந்து போட்டிருக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து சீரியஸாக மேக் பண்ணி போட்டிருப்போம். இதை தவிர்த்து சில ஏரியா அந்த பழமொழிகள்லாம் இருக்கும், அப்புறம் நூலகம் பற்றிய செய்திகள். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிட்டத்தட்ட வீடியோ வந்து போட்டிருப்போம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி புக்ஸில் தேடி பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சேனல் வீடியோன்னா இல்லைங்க, நீங்கள் வந்து நார்மலாக எங்கேனாலும் நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது டைம் சேவ் பண்ணுதோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இந்த லாஸ்ட்டு 15 நாட்கள் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்துருங்க. ஸோ அப்புறம் பிஒய்க்யூ எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் தமிழ். அப்போனா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, இதெல்லாம் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியுது. சில விஷயங்களை நீங்கள் பார்க்காமையே இருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் போட்டுடலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள்லாம் நம்ம வந்து எங்கேயுமே ஸ்பெசிஃபிக்காக படிக்க மாட்டோம். ஆனால் அதை வந்து எக்ஸாமில் இப்போ ஓகே இதுதான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் அந்த தைரியமாக விட்டுருவீங்க. ஆனால் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே இந்த மாதிரி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து உள்ளே இருக்குது.
இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வருதா அப்படிங்கிறது எங்கே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அப்படின்னா, நீங்கள் பிஒய்க்யூஸ் எடுத்து பார்க்கணும் ஒவ்வொரு வருஷமும். அப்போ தான் அதில் ஓகே இந்த மாடல்லலாம் கொஸ்டின் வருது, இதெல்லாம் இந்த ஏரியாவில் நம்ம பார்க்கவே இல்லையே, சரி பார்க்கலனாலும் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் பிஒய்க்யூவில் இப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதனால தான் பிஒய்க்யூ அனாலிசிஸ் வந்து முன்னாடியே பண்ணணுங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. லாஸ்ட் 2 வருஷம் லாஸ்ட் 2 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ஏரியா மட்டும் நம்ம படித்தா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகேங்க, இதுதாங்க. ஸோ நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் எப்படி அப்படின்னா, அந்த லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேங்க. லாஸ்ட் 20 நாட்கள் ஓகே நம்ம வந்து ஸ்கூலில் தானே புக்ஸு நம்ம தான் படிச்சிட்டோமே அப்படிங்கிற ஏரியாவில் கொஞ்சம் அப்படியே இந்த ஏரியா தான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். ரிவிஷன் அப்படிங்கிறத நான் பண்ணாமல் விட்டது. ஸோ இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணணும். ரிவிஷன் அப்படிங்கிறத நான் பண்ணாமே விட்டேன். ஸோ நியூ ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரிவிஷன் வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து பயமாக தான் இருக்கும். அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்கும். ஏன்னா ரிவிஷன் பண்ணாமல் போனால் முடியாது போல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இல்லைங்க, நான் வந்து கேப் விட்டேன். ஸோ இடையில படிச்சுட்டு ப்ரிப்பரேஷன் அப்போவே ஒரு 10 நாள் 15 நாள் அப்படி 20 நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும்லாம் வந்து இடையில கேப் விட்டுருவேன். ஸோ அப்படி கேப் விட்டதுனால ரிவிஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ அப்படி இல்லை நான் வந்து கேப் விடாமல் ப்ரெஷர் போட்டு படிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிவிஷன் வந்து ஒரு பெரிய இதாக இருந்திருக்காது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா படித்தது எல்லாமே அப்படியே மறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் லாஸ்ட்டாக நான் எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு பெருசாகவே என்னடா இன்னும் படிக்காத மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து லாஸ்ட் அந்த 4 நாள் 5 நாளுக்கு முன்னாடி எடுத்தேன். அப்போ வந்து எக்ஸாமுக்கு முந்தின ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு ப்ரெஷர். நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்ல 4 நாள் பேசாமல் விட்டுருங்க, எதுவுமே பார்க்காதீங்க அப்படின்னு. ஸோ அது ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். ஸோ அந்த 4 நாளில் ஏற்பட்ட அந்த நெகட்டிவ் வைப்னாலேயே வந்து எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின் தெரிஞ்சு விட்டுட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு, தப்பாக போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறேன் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஏன் தெரிஞ்சது, நம்ம படித்த ஏரியா அது எங்கெங்கேருந்து வருது அப்படிங்கிறது முதற்கொண்டு தெரியும். ஆனால் வந்து நம்ம கரெக்டாக போடல, அப்போ ப்ரெஷரு. ஸோ அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல தான் உங்களோட அடுத்த வாழ்க்கையே வந்து அமைய போகுது. அதை வந்து நீட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ரெஷர் ஒன்றும் பயப்படவே வேண்டாம். எல்லாமே நம்ம படித்த ஏரியாவில் தான் வரப்போகுது. எப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கொஸ்டினை நீங்கள் கேள்விப்படலன்னு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் இருக்குது, ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து கேள்வியே படலைங்க, நான் அது படித்ததே இல்லை அப்படின்னாலும் அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் 2 ஆப்ஷனை எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள். பயப்படவே வேண்டாம். எல்லாமே நம்ம படித்தது தான் வரப்போகுது. ஸோ அதனால் ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணி கரெக்டாக அந்த 3 மணி நேரத்தில் உட்காந்து எழுதுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்பலாம் தப்பு வாங்காமல் கரெக்டாக போடுவீங்க. ஸோ ஓகேங்க, இது தாங்க சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சில சப்ஜெக்டை வந்து ஒதுக்கினேன். ஸோ ஓகே இதெல்லாம் தொட வேணாம். ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஓகே புதுசாக பார்க்கும்போது என்னடா இவ்வளோ இருக்குது, சரி இது வேணாம், இதில் என்ன 5 கொஸ்டின் வரப்போதா, இதில் என்ன 4 கொஸ்டின் வரப்போதா, விட்டுறலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தது. ஆனால் எக்ஸாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அப்படிலாம் விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் இப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, சில சப்ஜெக்ட்ஸ் விட்டுருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. நமக்கு டைம் இல்லாதனால நீங்கள் விட்டுருப்பீங்க. ஆனால் நான் டைமும் இருந்தோம் ஓகே இது என்ன படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ்ஸாக சொன்னல அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா அப்படிலாம் இருக்காதீங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து எக்ஸாமில் கரெக்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ படிக்காமல் சில சப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. படித்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமோ அவ்வளோ இருங்க. எந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் கேட்டாலும் விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ பார்த்துக்கலாங்க, கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதாச்சும் எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன படிக்கணும், ஏது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், இல்லை என்ன சப்ஜெக்ட்டில் என்ன வேணும், எங்கே இருக்குது, என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. ஸோ ஓகேங்க, நம்ம சேனலில் டெஸ்ட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி டெஸ்ட் வீடியோவும் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 44 நாள் தாண்டி போயிட்டுருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 நாள் நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சோம்னா குரூப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்ஸையும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.